ஒரு கலைஞன் தன்னுடைய லட்சிய பாதையில் செல்கின்ற போது அவன் லட்சியம் கொண்டுள்ள அந்த கலை மீது அளப்பரிய பற்றையும் காதலையும் வைத்துள்ளான். அதற்காக அவன் பல்வேறுபட்ட வழிகளில் உழைக்கின்றான். அந்த லட்சியத்தை அடையும் வரை அவன் அயராது அதற்காக பாடுபடுகின்றான். சிறு வயது முதல் இப்பொழுது வரை நடனத்தை காதலித்து வருகின்றார். இவருக்கு நடனம் என்றால் அவ்வளவு பிரியம். நடனத்தை இவர் எங்களுடைய சமூகத்தோடு மட்டும் விட்டுவிடாது, தமிழ் மொழியை தாண்டியும் எமது நடனத்தை உலகறிய வைத்த பெருமை இந்த இளைஞனுக்கு சாரும். ஆம், 1999 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இம்பீரியல் காலேஜ் நடாத்திய நிகழ்வொன்றில் தன்னுடைய 10வது வயதில் இவரும் இவருடைய சகோதரரும் முதலாவது நடனத்தை தாமே இயக்கி நடனத்தை அரங்கேற்றினர். அதாவது ஜெயா ரவீந்திரன், கஜன் ரவீந்திரன் என்பவர்களே இவர்கள். அதனைத் தொடர்ந்து பல அரங்குகளில் தமது திறமையை வெளிப்படுத்தி வேறு பலருக்கு தனது திறமையை கொண்டு நடன பயிற்சி அளித்து பலரையும் பல மேடைகளில் அவர்களின் திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்தார் இந்த இளம் கலைஞன். தமிழில் மட்டுமில்லாது பாலிவுட் நடன குழுவுடனும் சேர்ந்து தனது திறமைகளை இந்த கலைஞன் வெளிக்காட்டினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கிலாந்தின் ஸ்கை தொலைக்காட்சி நடத்தி வரும் காட் டான்ஸ் நிகழ்ச்சியில் 2013 ஆண்டு இவர் கானா ராஜா என்ற குழுவை உருவாக்கி கானா என்ற ஒரு வகை நடனத்தை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தி அரை இறுதி போட்டி வரைக்கும் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் இனத்திற்கு மிக பெரும் பெருமையை தேடி தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கானா ராஜா என்று அழைக்கின்ற போது இன்று எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு கலைஞனாக அவதாரம் எடுத்துள்ளார் இந்த இளம் கலைஞன். இவர் தான் மட்டும் வளராமல் தன்னோடு சேர்த்து பல கலைஞர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இன்னும் ஒரு சிறப்பான விடயம். அந்த வகையில் இந்த கலைஞர் தற்பொழுது இந்திய திரையுலகுக்கு தனது முதல் காலடியை எடுத்து வைத்திருக்கின்றார் என்பதையும் பெரும் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்தோடும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் வாழ்த்துக்களோடும் இந்த இளம் கலைஞன் இன்னும் பல வெற்றிகளை குவித்து தனது கலை பயணத்தில் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு இவருக்கு சாதனை தமிழாவின் விடா முயற்சியாளர் எனும் விருது வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். உங்கள் கலைப்பயணம் தொடரட்டும், உங்கள் கலைப்பயணம் வெற்றி அடையட்டும். கானா ராஜா எங்கே கரகோஷத்தோடு ஜெயா ரவீந்திரன் இந்த மேடையில் தன்னுடைய பலத்த கரகோஷத்தோடு இப்பொழுது எங்களை நோக்கி ஒரு விடா முயற்சியாளர் காலங்கள் கனிந்தெடு பொறுத்திருடா, உந்த நேரங்கள் பள்ளி விடும் அனுபவிடா, மாயங்கள் செய்திட துணிந்திடா, இன்னி மாலைகள் விழுந்திடும் பணிந்திடா. உண்மையா புள்ள இருக்குது. ராஜா எப்படி இது ஒரு கானா அந்த நடனத்தை எனக்கு ஐரோப்பாவைக்கே அவர் அறிமுகப்படுத்தி வச்சிங்க. ஸோ ஹார்ட் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன் ஒரு பள்ளிக்கூடத்தை யூனிவர்சிட்டியில் கானா செய்யும் போது கானாவில் மாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்தது இந்த வேகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது இன்னும் ஒரு மொழியில் போய் நிற்குது. ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்லி எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் இதழ் டீமுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அவார்ட் விடாமுயற்சி சோஷியல் அவார்டை என்னை தேர்ந்தெடுத்துறதுக்கு. My first award, so obviously it's the greatest for me, and I would like to thank my family for supporting me. Amma, Appa, Anna, Akka, Mayuri, and Chinnanava especially for our and the dance எனக்கு அடையாளம் காட்டினவரே அவர்தான் firstly. So if he wasn't for him, I would have not been started dancing. So thank you, Chinnana. I would like to share this with you. And of course, my dancers, thank you so much for cooperating with me. And my biggest thanks to all the Tamil artists, the ones here, because they have been my biggest inspirations. Each time I feel like giving up, I look at your work, and you guys have been part of my, you have pushed me. You guys have always pushed me. So thank you so much. Music producer Charles Bosco, Vernon, film director Jay Siva.
only known you for a little time, but you've taught me a lot. And MC Sai, Shana, Arcadino, everyone who's nominated and those who haven't been nominated, thank you so much. Thank you. உங்கள் பலத்த கரகோஷம் மீண்டும் காண ராஜா இந்தியா சென்று ஜெயிக்கட்டும் அவரின் புகழ் உலகம் முழுவதும் பரவட்டும்